Hi everyone, இந்த வீடியோல நம்ம டெம்பரேச்சரோட கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். டெம்பரேச்சர்னா என்ன? டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பாடி எவ்வளோ ஹாட்னஸோட இருக்கு அப்படின்னு ஒரு டிகிரி வந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு பாடி எவ்வளோ கோல்ட்னஸாக இருக்குது அப்படின்னு ஒரு டிகிரி வந்து பார்ப்போம். அந்த பார்க்கக்கூடிய அந்த டிகிரியை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு பாடி வந்து ரொம்ப ஹாட்டராக இருக்குது அப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே ஹையராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி சூடாக இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் காட்டும். இதே இது ஒரு பாடி வந்து ரொம்ப கோல்டராக இருக்குது அப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவராக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீமோட டெம்பரேச்சர் நம்ம நோட் பண்ணும்போது அது ரொம்ப கூலராக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக தான் காட்டும், ஹையரெல்லாம் வந்து காட்டாது. ஓகேப்பா, இப்போ டெம்பரேச்சரோட யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின், கேபிட்டல் கே. நம்மளோட டே டு டே அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து செல்சியஸ், டிகிரி, சென்டிகிரேட் இது தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த டெம்பரேச்சரை எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா தெர்மோமீட்டர் அப்படிங்கிற டிவைஸை யூஸ் பண்ணி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் மொத்தம் 3 ஸ்கேல்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல், செகண்ட் ஒன் செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் ஸ்கேல், third one Kelvin or absolute scale. First one Fahrenheit scale. இதோடைய freezing point வந்து 32 degree Fahrenheit and boiling point வந்து 212 degree Fahrenheit. And இந்த ஸ்கேலுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு டிவைட் ஆகிருக்குன்னா 180 பார்ட்ஸாக வந்து டிவைட் ஆகி இருக்கும். அடுத்தது செல்சியஸ் ஸ்கேல் which is otherwise known as a centigrade scale. இதோடைய freezing point வந்து 0 degree Celsius and boiling point வந்து 100 degree Celsius. அண்ட் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் வந்து 100 பார்ட்ஸாக டிவைட் ஆகி இருக்கும். அண்ட் இப்போ நமக்கு வந்து இந்த செல்சியஸ் ஸ்கேலை ஃபாரன்ஹீட் ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. F is equal to 9/5 C plus 32. அப்போது இதில் நம்ம இங்கே சியை வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இந்த சிக்கு பதிலாக 100ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த 100 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டாக மாற்றும் போது நமக்கு 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதே இது நமக்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் செல்சியஸ் ஸ்கேல் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா C is equal to 5/9 F minus 32. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை அட் அ டைமில் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். செல்சியஸ் ஸ்கேல்லேருந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கு மாற்றணும்னா F is equal to 9/5 C plus 32 அப்படின்ட்டு. இப்போ நமக்கு செல்சியஸ் ஸ்கேல்லேருந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? செல்சியஸ் ஸ்கேல் தான் வேணும். அப்படிங்கிறப்போ இந்த 9/5 சியை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் 32 இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா -32 அப்படின்ட்டு வந்துடும். அண்ட் நமக்கு சி தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த 9/5 இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும் 5/9 அப்படின்ட்டு. ஸோ C is equal to 5/9 F minus 32. இப்படி தான் ஃபாரன்ஹீட் ஸ்கேலை வந்து செல்சியஸ் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கெல்வின் ஸ்கேல். திஸ் கெல்வின் ஸ்கேல் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் அ அப்சல்யூட் ஸ்கேல். இப்போ கெல்வின் ஸ்கேலில் 0 கெல்வின் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெம்பரேச்சர் ஸ்கேலில் கெல்வின் ஸ்கேல் அப்படிங்கிறது இதுதான். இதில் 0 கெல்வின் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்குது. இதைத்தான் நம்ம அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெம்பரேச்சரில் தான் ஒரு சப்ஸ்டன்ஸோடைய மாலிகுல் வந்து லோவஸ்ட் பாசிபிள் எனர்ஜியில் வந்து இருக்கும். இப்போ ஒரு வாட்டருக்கு 3 ஃபேஸஸ் வந்து இருக்குது, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். இந்த 3 ஃபேஸுமே வந்து கோஎக்ஸிஸ்டிங் ஈக்குவலிபிரியமாக இருக்கக்கூடிய அந்த எந்த டெம்பரேச்சர் அப்படின்னா 273.16 கெல்வின். இந்த டெம்பரேச்சரில் வந்து இந்த வாட்டருடைய 3 ஃபேஸுமே வந்து ஈக்குவலிபிரியமில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருக்குது. அண்ட் 1 கெல்வின் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 273.16ன்னு பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர், இதை தான் வந்து நம்ம 1 கெல்வின்னு சொல்கிறோம். அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சரில் 273.16ல் ஒரு பார்ட்டு தான் வந்து 1 கெல்வின். அண்ட் நமக்கு செல்சியஸ் ஸ்கேலை வந்து கெல்வின் ஸ்கேல் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. K is equal to C plus 273.15. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால் செல்சியஸ் ஸ்கேல்லேருந்து கெல்வின் ஸ்கேலுக்கு மாற்றிக்க முடியும். இப்போ இந்த டெம்பரேச்சர் ஸ்கேலில் இது வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல், இது வந்து செல்சியஸ் ஸ்கேல், இது வந்து கெல்வின் ஸ்கேல். இப்போ இந்த செல்சியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 டிகிரி சென்டிகிரேட், இதுதான் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இது நம்ம ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாய்லிங் பாயிண்ட் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட். இதே இது கெல்வினில் பார்த்தோம் அப்படின்னா 373.15 கெல்வின். ஸோ செல்சியஸில் இருக்கும்போது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இது, ஃபாரன்ஹீட்டில் வந்து இவ்வளோ, அண்ட் கெல்வினில் பார்க்கும்போது இவ்வளோ இருக்குது. இதே இது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு பார்க்கும்போது 0 டிகிரி செல்சியஸ். இதை வந்து நம்ம ஃபாரன்ஹீட்டில் பார்த்தோன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்னு வரும். அண்ட் கெல்வினில் பார்த்தோன்னா 273.15 கெல்வின்னு வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் 0 அப்படிங்கிறது 0 கெல்வின். இது நம்ம செல்சியஸில் பார்க்கும்போது -273 டிகிரி செல்சியஸ். இதே ஃபாரன்ஹீட்டில் பார்த்தோன்னா -460
டிகிரி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் ஜீரோனா என்னன்னு பார்க்கலாம். அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிறது எந்த டெம்பரேச்சரில் ஒரு கேஸோட ப்ரெஷரும் வால்யூமும் வந்து தியரிட்டிக்கலி ஜீரோவை ரீச் பண்ணுதோ அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு கேஸாக இருந்தாலுமே சரி, அந்த ப்ரெஷரை வந்து நம்ம ஜீரோக்கு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து -273.15 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதைத்தான் நம்ம அப்சல்யூட் ஜீரோ ஆர் 0 கெல்வின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேஸ் வந்து இருக்குது. இந்த 3 கேஸோடைய ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் அ கேஸ் வந்து தியரிட்டிக்கலி எப்போ ஜீரோவை ரீச் பண்ணுது அப்படின்னா அட் த டெம்பரேச்சர் ஆஃப் -273.15. இந்த டெம்பரேச்சரில் தான் வந்து இந்த 3 கேஸோடைய ப்ரெஷரும் அண்ட் வால்யூமும் வந்து தியரிட்டிக்கலி ஜீரோவை வந்து ரீச் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்வெர்ட் த ஃபாலோயிங் 25 டிகிரி செல்சியஸ் டு கெல்வின். இப்போது இந்த செல்சியஸில் இருக்கிறத கெல்வினுக்கு மாற்றணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. K is equal to C plus 273.15ன்னு பார்த்துருக்கோம். இப்போது இதில் வந்து நமக்கு கெல்வினுக்கு மாற்றணும். ஸோ கெல்வினை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அண்ட் எதுவாக மாற்றணும்னா செல்சியஸை கெல்வினா. அப்போ செல்சியஸ் இருக்கிற இடத்துல 25 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 25 plus 273.15 என்ன கிடைக்கும்? 2 ஆட் பண்ணும்போது 298.15 கெல்வின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து 25 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றும் போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் 298.15 கெல்வின். அடுத்தது செகண்ட் ஒன், 200 கெல்வினை நம்ம டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றும் போது இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ இங்கே வந்து செல்சியஸாக இருக்கிறத எப்படி கெல்வினுக்கு மாற்றணும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கெல்வினில் கொடுத்து செல்சியஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா நமக்கு C வேணும். ஸோ இது வேணும் அப்படிங்கிறப்போ இந்த +273.15 இந்த சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா K - 273.15ன்னு வரும். ஸோ C is equal to K - 273.15ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம Kயை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணும்போது you will get -73.15 டிகிரி செல்சியஸ். அப்போ 200 கெல்வினை செல்சியஸ்க்கு மாற்றும் போது -73.15 டிகிரி செல்சியஸ்ன்னு கிடைக்கும். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம், கன்வெர்ட் த ஃபாலோயிங் 35 டிகிரி செல்சியஸை நம்ம ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற போது அதோடைய ஃபார்முலா வந்து F is equal to 9/5 C plus 32 அப்படின்ட்டு வரும். இப்போது இதில் நம்ம Cயில் 35 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா you will get 95 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ 35 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றும் போது you will get 95 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்த ப்ராப்ளம், 14 டிகிரி ஃபாரன்ஹீட்டை இப்போ நம்ம செல்சியஸ்க்கு மாற்றணும். அப்போ செல்சியஸ்க்கு மாற்றும் போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. C வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணும்போது C is equal to 5/9 F - 32. இது எப்படி வந்துச்சுன்னு நான் தியோரி கிளாஸில் வந்து பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல Fக்கு பதிலாக நம்ம 14 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது you will get -10 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ 14 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நம்ம செல்சியஸ்க்கு மாற்றும் போது you will get us -10 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்படி தான் ஒரு இதை வந்து இன்னொரு இதை மாற்றுறதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலாலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார்முலா ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும். இதை வச்சு நம்ம எப்படி இன்னும் வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்ன, அதோட யூனிட் அண்ட் 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் ஃபாரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் பற்றிலாம் பார்த்துருக்கோம். அண்ட் சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். I hope இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friend circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு சயின்ஸை பற்றி ஈஸியாக தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இயர் நான் ஸ்டாண்டர்ட் 9ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் முடிச்சுட்டு இப்போ நான் தேர்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. You can go there and see it. Don't forget to subscribe my channel and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.